அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. உம்ராவுக்கு போன முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது அதனுடைய தொடர்ச்சி இது. இது வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கேன். சபா மர்வா மலை இருக்கலாம், அதுக்கு இந்த இடது பக்கம் இந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், கட்டுமானம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலை முடியலை, ஒரு 90% முடிஞ்சிருக்கு. மேலே டைல்ஸ் ஒட்டி இன்னும் இது பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. இது நான் வந்து நோன்பு வரதுக்கு முன்னாடி போயிருந்தேன். உள்ளே உம்ரா செய்கிறதுக்கு உள்ளே கிளம்பிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அசருக்கு தொழுகைக்கும் நேரமாகிடுச்சு. உள்ளே போகக்குள்ளே எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி அப்படியே இடது பக்கம் போங்க வலது பக்கம் போக சொல்லி விட்றாங்க. நான் மாடிக்கு அப்படி பார்த்தா இடது பக்கம் போயிட்டே இருந்தேன். அந்த உம்ரா கேட்டுன்னு இருக்கு, 79 நம்பர் கேட்டுக்குள்ளே போனால் தான் ஏராம் கட்டிட்டு போகிறவங்களுக்கு அங்கே அனுமதி. அந்த கபூத்துல்லா சுற்றி வரலாம். இல்லைனா என்ன செய்வாங்கன்னா மேலே போங்கன்னு சொல்லி மேலே போய் சுற்றி விடுவாங்க. இப்போ நான் அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியில் பார்த்தேன், மேலே தான் போகிறேன். நான் கேட்டேன், இப்போ அடைச்சிட்டாங்க, ஆஃப்டர் சலா அப்படின்ட்டாங்க. தொழுகைக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, அசருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படின்ட்டாங்க. கடைசியில் பார்த்தா சரி நானும் பார்த்தேன். எடுத்த உடனே அசர் அங்கே போனோன்னு வாங்க சொல்லிட்டாங்க. அசர் தொழிட்டு அசர் தொழுது முடிச்சுட்டு திரும்ப மேலேருந்து கீழே வந்து 79 நம்பர் கேட் வழியாக நான் உள்ளே போய் உம்ரா தவாப் செய்தேன். தவாப் செய்யும்போது பார்த்திங்கன்னா நோம்புறதுக்கு முன்னாடி தானே நல்ல பயங்கரமான கூட்டம். நான் கடைசியில் ரவுண்டில் போயிட்டு இருந்த 2 சுற்றுக்கே ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் கிட்ட போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக ரவுண்டு கிடைக்கும். ஏன்னா தூரத்துலேருந்து போகும்போது என்ன செய்கிறாங்க, அந்த உம்ரா தவாப் முடிச்சுட்டு வெளியே போகும்போது சபா மர்வாக்கு போகிறவங்க அந்த இடம் வந்து அப்படியே இதாகிடுது, டிராஃபிக் ஆகிடுது. அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு, ஸ்பீடு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் பக்கத்தில் சுற்றி போனோம்னா அது அங்கே உள்ள நெருக்கடி வராது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்துகிட்ருக்கும். அப்படியே போயிட்டு இருந்தேன். இப்போ அது 7வது ரவுண்டு கடைசி ரவுண்டு வரும்போது தவாப் முடிச்ச போது கரெக்டாக அந்த இது சொல்கிறதுக்கு இடத்த ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நோன்பு வரக்க டைம் வந்தோன்னே எல்லோரையும் அப்படியே உட்கார சொல்கிறாங்க. கவுபத்துல்லா பக்கத்துலேயே நான் எனக்கு 3வது சபு கவுபத்துல்லா ஒட்டி 3வது சபுவில் உட்கார்ந்து தண்ணி பாட்டில் கொடுத்துட்டாங்க. உட்காந்துட்டு அப்புறம் பேரிச்சம்பழம் பாக்கெட் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஒரு சில பேர் கொடுக்கல. கடைசியில் பார்த்தா எனக்கு கூட வரல. கடைசியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த பாகிஸ்தானி 2 வாங்கி வச்சு தான் 1 கொடுத்தாப்புல. இருந்தாலும் நான் அந்த கவுத்துலாவில் ரொம்ப எதிர்பார்க்க, வெளியே தான் அவுட் சைடில் தான் உங்களுக்கு சாப்பாடு அது இதுன்னு தருவாங்க. உள்ளே வந்து ரொம்ப கூடுதலாக கொடுக்க மாட்டாங்க. மதினாவிலையும் அப்படி தான். ஒரு கீஸில் ஒரு பாக்கெட் பிளாஸ்டிக் பையில் என்ன போட்டுப்பாங்கன்னா ஒரு பேரிச்சம்பழம், ஒரு சின்ன ஜூஸு, தண்ணி பாட்டில், அவ்வளோதான். வேறு ரொம்ப கூடுதலாக இருக்காது. ஏன்னா இடம் வந்து ஏதாச்சும் எல்லாம் அவங்க சாப்பிட்டு ரொம்ப இதாகிடும், தண்ணியை கிண்ணியை கொட்டி வம்பாக்கிடுவாங்க. அது ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அதே மீறி நான் கூட இப்போ தவாப் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் கீழே தண்ணி ஊட்டி கிடந்துச்சு. நிறைய யாரும் தண்ணியை அது ரொம்ப உடம்பு ஹீட் ஆகணும். தண்ணியில் ஒரு ஆள் தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு தடவிட்டே போகிறார். சரி இன்ஷா அல்லாஹ் நோம்பு நல்ல போல் திறந்தாச்சு. நான் அடுத்த வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ்.